Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th standard full mark series 10th standard geography 2 mark important questions top 20 questions in the video நம்ம பார்க்கலாம். So let us go to the video. So முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So I once again repeat முயற்சியும் பயிற்சி இருந்தாலும் you will be able to get a victory. So please make note of that. முயற்சி plus பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். Make it a habit to think that every exam will be the best of your life. So children, please make note of that, and every exam when you are going to write, it should be a best one. Your journey towards your dream just begun. So now we are going to write a 10th public examination. Please note that your journey for your career path is just now it is going to begin. So chapter 1 பாத்தீங்கன்னா India location relief and drainage. So in the video நம்ம பாத்தீங்கன்னா top 20 questions நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். நம்ம around 20 questions which is very important in geography. இந்த 20 கேள்விகள் நீங்க படிச்சாலே உங்களுக்கு whatever the marks that you are going to get, maybe probably around 8 to 10 marks, you will automatically you will be able to get. So let us go to the question and answer also. So பாத்தீங்கன்னா state the west flowing rivers in India. அப்படின்னு பாத்தீங்கன்னா west flowing rivers in India நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நர்மதா, தப்தி and மஹி. ஸோ இந்த மொத்தம் இந்த மூணு இது எழுதினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marks வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, தப்தி அண்ட் மஹி. ஸோ இது வந்து ஜூலை 2023 உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் கோ டு தி செகண்ட் ஒன். நேம் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஜூலை 2023 லெசன் நம்பர் 2ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ இதில் என்னென்ன சீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஸ் வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் இருக்கு. ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர், அதாவது மான்சூனுக்கு முன்னாடி, அப்புறம் வெயில் காலம், அப்புறம் ஹாட் வெதர் காலம். அது எல்லாமே எந்த பீரியட்ல இருக்குன்னா மார்ச் அண்ட் மேல இருக்கும். மார்ச், ஏப்ரல் அண்ட் மேல இருக்கும். கோல்டா இருக்கிறது ஜனவரி அண்ட் பிப்ரவரி, உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்க யூ மைட் ஹவ் அவேர் ஆஃப் தட் ஆல்சோ. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் உங்களுக்கு தெரியும், ஜூன் மாசத்துல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரெய்னி சீசன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அது பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். ஜனவரி டு பிப்ரவரி, மார்ச் டு மே, ஜூன் டு செப்டம்பர், அண்ட் அக்டோபர் அண்ட் நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மை children. Please make note of that. So please subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. I am going to cover this 20 questions which is very important in geography, and also we already uploaded this civics, history and economics 2 mark very important questions. You can go through that also. Let us go to third question. Define agriculture. Define agriculture ல பாத்தீங்கன்னா ஜூலை 2023 and ஜூலை 2022ல தேர்ட் லெசன்ல உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா agriculture is the process of producing ஃபுட் ஃபார் பீப்புள். அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் ஃபார் பீப்புள், ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள், ஃபோடர் அதாவது உணவு, மாடுங்களுக்கு உணவு அளிப்பதற்காகவும், ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசையர்டு ப்ராடக்ட்ஸ் பை த கல்டிவேஷன் ஆஃப் சர்டன் பிளான்ஸ். அதாவது என்னது ஃபைபர் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து ஒரு கல்டிவேஷனுக்கு உதவுறதுக்கான பிளான்ட்டுங்க. அப்புறம் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸுக்கும் இது அக்ரிகல்ச்சர் ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்றாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள், ஃபோடர் ஃபார் கேட்டில், ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசையர்டு ப்ராடக்ட்ஸ் பை த கல்டிவேஷன் ஆஃப் சர்டன் பிளான்ட்ஸ் அண்ட் த ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தட் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் ஃபார் 2 years. 2 இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா நேம் இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் எப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு, இன்னொன்று ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு, 2 இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன் எதுன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு ஒன்று, இன்னொன்று ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஃபீல்டு ஒன்று. அதில் மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு வந்து லார்ஜஸ்ட், பெருசு, 65% இருக்கு. பிரம்மபுத்திரா வேலி அது மட்டும் எழுதினா கூட போதும், உங்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இது மட்டும் எழுதினா போதும். பிரம்மபுத்திரா வேலி வந்து திப்ராகர் அண்ட் சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அப்பர் அசாம், அது உங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குஜராத் கோஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட், ஸோ அது இருக்கு. ஸோ இங்கே வந்து டிப்பாய் ஆயில் ஃபீல்டு ஓல்டஸ்ட் ஃபீல்டு இன் இந்தியா அது. அப்புறம் பாசிசம் ஆயில் ஃபீல்டு சவுத் ஆஃப் மும்பை ஹை,
அப்படின்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகரோத்தியா ஆயில் ஃபீல்டு, அதாவது சவுத் வெஸ்ட் ஆஃப் டுபாய் அப்படின்றாங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஒன்று ஃபீல்டு ஒன்று, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஃபீல்டு இன்னொன்று. ஸோ அது ரெண்டும் அங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லெட் அஸ் கோ டு த ஃபிஃப்த் கொஸ்டின். ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் பாருங்க 2 தடவை கேட்டுருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் சில்ட்ரன். பவுண்டரிஸ் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத். ஸோ ஈஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ன்றது, வெஸ்ட்டுக்கு வந்து கேரளா, நார்த்துக்கு வந்து ஆந்திர பிரதேஷ், நார்த் வெஸ்ட் வந்து கர்நாடகா அண்ட் சவுத் இஸ் இந்தியன் ஓஷன். ஸோ ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடுன்றது இதுதான் அந்த கேள்வி. நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா UNDRRன்றான். என்னன்னா இஸ் அ கான்செப்ட் அண்ட் ப்ராசஸ். அது நல்லா கவனிங்க, கான்செப்ட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர். அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காது, டிசாஸ்ட்ரஸ், ஏதாவது அசம்பாவிதத்துக்கான ரிஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது டிசாஸ்டர், ஏதாவது ஒன்று நேஷனல் கெலாமிட்டிஸோ இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறத ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி தான் இது பேசுது. அதாவது த்ரூ சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் டு அனலைஸ் அண்ட் ரெடியூஸ் த கேஷுவல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு மலையிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு தடுப்பதற்கான வழிவகைகளை அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் டு அனலைஸ் அண்ட் ரெடியூஸ் த casual factors of disaster. So that is called as disaster risk reduction. So please make note of that. Is the concept and practice of reducing disaster risks through systematic efforts to analyze and reduce the casual factors of disaster. So let us go to the 7th question. Define international trade. So define international trade na enna, 2 point irukku. Trade carried on between 2 or more countries. Simple. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கண்ட்ரியில் ட்ரேட்னா வணிகம் செஞ்சால் அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு வணிகம் பண்ணுறாங்க வெளிநாட்டில், அது 2 கண்ட்ரிக்கோ அல்லது 2 கண்ட்ரிக்கு மேலே அவங்க வணிகம் செய்தாலோ ட்ரேட் பண்ணாலோ அதற்கு பேர் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் 2 விதமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் த 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். சிம்பிள், நல்லா புரிஞ்சுங்க. ட்ரேட் கேரிட் ஆன் பிட்வீன் 2 or more countries, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கண்ட்ரிகளுக்கு வந்து இது பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் த 2 major components of international trade. So this is very important. Let us go to the 8th question. What is natural gas? Natural gas na enna? So natural gas na enna? It is formed when layers of decomposed plant and animals are exposed to intense heat and pressure over 1000 years. It is formed by layers of decomposed of a plant, அதாவது மக்ன அனிமல்ஸையும் மெயினாக பிளான்ட்ஸ் தான். டீகம்போஸ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு டு ஹேவ் இன்டென்ஸ் ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஓவர் 1000 years. Natural gas usually accompanies the petroleum accumulations. Natural gas என்ன பண்ணோம்னா பெட்ரோலியம் அக்யூமுலேஷன்ஸ் தான் மெயினாக எடுப்பாங்க. It is natural occurring hydrocarbon gas mixture. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் கேஸ் வந்து இது பண்ணுவாங்க மிக்சரை. அண்ட் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் primarily methane, அப்புறம் இன்க்ளூட்ஸ் ஆஃப் வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் ஹையர் alkanes and sometimes a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. So I better strongly ask you to write first point, second point and third point is better. So first 3 points நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும் 2 marks. Then we'll go to the next one. What is meant by normal lapse rate? When the altitude increases, then the temperature is decreases. நல்லா கவனிங்க, altitude increase ஆகும்போது temperature decrease ஆகும். அதான் normal lapse rate. Temperature decreases at the 6.5 degree Celsius for every 1000 meters of ascent. It is called as normal lapse rate. When the altitude increases, the temperature decreases. So temperature decrease ஆகும்போது அதோட rate of இது என்ன இருக்கும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி மீட்டர் ஆஃப் அக்சென்ட். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதோட ரேட் வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 1000 meters of ascent. That is called as normal lapse rate. That's all. Very easy. Let us go to the 10th question. Why is Coimbatore called the Manchester of Tamil Nadu? ஏன்னா textile mills are concentrated in Coimbatore. Main simple. Textile இது என்னது துணி வகைகளை வந்து மெயினாக அவங்க டெக்ஸ்டைல் மில்லுங்கெல்லாம் நிறைய அங்கே இருக்குது. ஸோ அப்போ டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எதனால்
டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால கோயம்புத்தூர் இஸ் known for the Manchester of Tamil Nadu. Simple question. Then let us go to the next one. Give the importance of IST. The importance of IST is the longitudinal difference between Gujarat and in the west, Arunachal Pradesh in the east, about 30 degrees. பாருங்க அருணாச்சலம் வந்து ஈஸ்ட்ல இருக்கு, குஜராத் வந்து வெஸ்ட்ல இருக்கு. ஸோ த லாங்கிடியூனல் டிஃபரன்ஸ் வந்து இங்கே இருக்கு. அதாவது இதுக்கும் அதுக்கும் குஜராத்தில் வெஸ்ட்ல இருக்கு, லாங்கிடியூனல் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்குமே. வெஸ்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஈஸ்ட் இஸ் அபவுட் 30 டிகிரி செல்சியஸ். Arunachal Pradesh is towards its east will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. நல்லா கவனிங்க, அருணாச்சல பிரதேசத்தில் is towards east will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat. குஜராத்தில் இருக்க சன்ரைஸுக்கு முன்னாடி இவங்க வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சன்ரைஸ் ஆகிடும். In order to avoid these differences, Indian Standard Time is calculated. Indian Central Meridian is 82 degree 30 altitude longitude. The IST is the 5:30 hours again of a green mean period. So இதில் ஏதாவது ஒரு 3 கேள்வி நீங்கள் எழுதுனா போதும். Let us go to the next one. Before that, please make note of that we are covering all social science questions, important questions in our YouTube channel. You can go to that video and you can see the videos and get more marks, my dear children. Before that, please subscribe to Thrown Max YouTube channel and forward to your friends also about my channel. That is, go to the 12th question. Name the tributaries of the river Daapanamarani. The tributaries of river Tamarabarani are Karayar, Servalar, Manimuttaru, Kadanandi, Pachayar, Chittur and Ramanadi. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 7 ரிவர் இருக்கு. ஸோ இந்த 7 நீங்கள் எழுதி ஆகணும். 7 மொத்தம். காரையார், சேர்வலார், மணிமுத்தார், கடநந்தி, பாச்சையார், சித்தார் அண்ட் ரமநதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். லெட் அஸ் go to the next one. இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நல்லா கவனிங்க, இதை பாருங்க 2 தடவை வந்திருக்கு. ஸோ மேட்டூர் டேம் தெரியும் உங்களுக்கு, பவானி சாகர், அமராவதி, கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம், முல்லை பெரியார் டேம், வைகை டேம், மணிமுத்தாறு டேம், பாபநாசம், பிரம்பிக்குளம், ஆலியார் டேம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இதில் 10 டேம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 8 டேம் நீங்கள் எழுதுறது நல்லது உங்களுக்கு. So let us go to the next one. 14th is write a brief note on the island group of Lakshadweep. So the island group of Lakshadweep is a group of island Lactive Minikoyanad Amindivi was named as Lakshadweep. So in the island pair in 1973. These are coral islands located off the western coast of India. It covers 32 square kilometer. Upper Kavarati is its administrative capital. It is separated from the Maldives Islands by the 8 degree channel. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்துங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த் ஈஸியாக இருக்கும். பெட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்சோ நீங்கள் ஹேவ் டு ட்ரை ஃபார் தட் டு கெட் த எக்ஸாக்ட் 2 marks, my dear children. Let us go to the one. Explain the cropping seasons of Tamil Nadu. Name சோமவரி, சம்பா, நாவரை. இது வந்து அதோட நேம். சோவிங் பீரியட் எப்போ, அதாவது அதை வளர்க்கறதுக்கான நாற்று இது பண்ணுற டைம் வந்து ஏப்ரல் டு மேவாக இருக்கும். ஜூலை டு ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் டு டிசம்பர். ஹார்வெஸ்டிங் பீரியட் என்னது, ஆகஸ்ட் டு செப்டம்பர், ஜனவரி டு பிப்ரவரி டு மார்ச். என்னென்ன கிராப்ஸ் பயிரிடலாம் அதில், மில்லட்ஸ் அண்ட் காட்டன், தென் பேடி, சுகர் கேன். இதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் அண்ட் வாட்டர்மெலன் நாவரை பீரியடில் நேமு. சம்பான்றதுல பேடி அண்ட் சுகர் கேனில், சோமவாரினா சித்திரை பட்டம் வந்து மில்லட்ஸ் அண்ட் காட்டன் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் மோர் தென் 200 சென்டிமீட்டருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வெஸ்டர்ன் கோஸ்ட், அசாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ். மேஜர் பாருங்கள், இது எல்லாமே ஒரு இடத்துல கவர் ஆகும். வெஸ்டர்ன் கோஸ்ட் ஒன்று, அசாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல பிரதேஷ். நெக்ஸ்ட் ஒன், பிஃபோர் சைக்ளோன் ஹவு டஸ் த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வார்ன் த ஃபிஷர்மேன். எப்படி வந்து மீனவர்களுக்கு எப்படி அவங்க அலர்ட் கொடுக்குறாங்க மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, வானிலை ஆராய்ச்சி மையம் எப்படி பண்ணுறதுன்றதான் புயலுக்கு முன்னாடி அப்படின்னா, த ஃபிஷர்மேன் ஷுட் கீப் a ரேடியோ செட் வித் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் handy. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபிஷர்மேன் வந்து எப்பவுமே கையில் ரேடியோ செட் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பேட்டரிஸோட கையில் வச்சுக்கணும். கீப் போட்ஸ் அண்ட் ராஃப்ட்ஸ் டைட் அப் சேஃப்லி அண்ட் நாட் வென்ச்சர் அவுட் இன் த சீ. போட்டு, அப்புறம் ராஃப்ட்ஸ், அதெல்லாம் போட் சம்மந்தப்பட்ட ஷிப், அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா படகுகள், அதுக்கப்புறம் தோணிகள் எல்லாமே வந்து சேஃபாக நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போகாதவாறு இருக்கணும். மெயின் வந்து they have to keep the radio. Nowadays they are using mobile, but earlier days they used to have a radio with extra batteries handy to know the what is happening in and around. So 18th one is the list the factors affecting climate of India. So என்னென்ன factors affect latitude, altitude, distance from the sea, monsoon wind,
relief and jet streams. Please make note of that: latitude, altitude, distance from the sea, monsoon wind, and relief and jet streams. The next one is distinguish between western coastal plains and the eastern coastal plains. Western coastal plains lies between the Western Ghats and Arabian Sea. It extends of Ran of Guj in the north to Kanyakumari in the south. It has sandy beaches, coastal sand dunes and lagoons, mud flats and residual hills. Vembanad is a famous backwater lake found here. இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதினா கூட போதும். இட் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சீன் எழுதலாம். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ராம் ஆஃப் குட்ச் இன் த நார்த் டு கன்னியாகுமரி இன் த சவுத். கட்ச் இன் த நார்த் அண்ட் கன்னியாகுமரி இன் த சவுத். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேம்பநாடு இஸ் a ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட் ஹியர். இங்கே சில்கா இஸ் த லேக் ஃபவுண்ட் ஹியர். அதுதான் இந்த 3 எழுதினா கூட போதும். அதாவது இது 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 எழுதணும். தட் இஸ் சஃபிஷியன்ட். So the final one, distinguish between roadways and railways. Very important. Roadways ko railways ko enna. So it road plays an important role in carrying goods and passengers for short, medium and long term. Short, medium and long term distances ku roads வந்து it's play a major role. A railway caters to the needs of large scale movement of traffic, both freight and passenger, thereby contributing to economic growth. Economic வளர்ச்சிக்கு அது மிகவும் உதவுது. இது railways. Road transport system can establish easy contact between farms, fields, factories and markets. Can provide door-to-door transport. அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ, ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கோ, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கோ, இல்லை வீட்டுக்கு தேடி பொருட்கள் வர்றதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும். பட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பட் தட் வில் ஹேவ் வெரி குட் இம்பாக்ட் பிகாஸ் நம்மளோட பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகிறதுக்குலாம் அது உதவும். இட் ப்ரொமோட்ஸ் ட்ரேட் அண்ட் டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. Promotes trade, tourism, education and etc. That will be processed. I hope the important 20 questions is very important for your public examination, my dear children. Please go through this particular questions and all, and also answers. That will be very useful, and you need not go and search for a book or guide. This video itself will be a highlighted one to you. So please subscribe to my Max YouTube channel. I wish you all success in your exams. I once again repeat you, please go through all the videos without skipping, and definitely you will be able to have a very good marks in your examination. Before that, please subscribe to the Max YouTube channel and forward to your friends also about this channel. Thank you.